வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 30 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் யார்? இதற்கான ஆன்சர் ரித்திகா ஸ்ரீ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருநங்கை தான் இவங்க. இந்த ரித்திகா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க சேலத்தை சேர்ந்தவங்க. இவங்க இந்தியாவிலே முதல் முறையாக திருநங்கை கிரிக்கெட் அம்பையராக ஆயிருக்காங்க. இதே மாதிரி திருநங்கைகள் படைத்த சில முக்கியமான சாதனைகள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் திருநங்கை MLA யார் அப்படின்னா மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சப்னம் மௌசி அப்படிங்கிறவங்க. இதே மாதிரி இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் அதிகாரி யார் அப்படின்னா அது பிரித்திகா யாஷினி அப்படிங்கிறவங்க. இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது, பத்மஸ்ரீ விருதை பெற்ற முதல் திருநங்கை யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞரான நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார் அப்படின்னா அதுவும் நம்ம தமிழ்நாடை சேர்ந்தவங்க தான், சத்யஸ்ரீ சர்மிளா அப்படிங்கிறவங்க. அடுத்தது, கங்கா விரைவு சாலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூபியில் கங்கா எக்ஸ்பிரஸ்வே அப்படிங்கிறத பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்காரு. கங்கா விரைவு சாலை இது உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் மற்றும் மீரட் இந்த 2 பகுதிகளை இணைக்கும் ரொம்ப பெரிய ஒரு விரைவு சாலை. இது 594 கிலோமீட்டர் தொலைவுக்கு இது அமைத்திருக்காங்க. இதோடைய மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா 36,230 கோடி ரூபாய். இது ஒரு 6 வழி க்ரீன்ஃபீல்டு ரோட்வே. இப்போது நம்ம இந்த மாதிரி ரோட்வேயில் க்ரீன்ஃபீல்டு அப்புறம் ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். க்ரீன்ஃபீல்டு அப்படின்னா பசுமை வழி அப்படிங்கிறது கிடையாது. க்ரீன்ஃபீல்டுனா புதிதாக ஒரு இடத்துல அமைக்கப்பட்ட ரோடு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னா ஏற்கனவே அங்கே ரோடு இருந்தது, அதை இப்போ மறுகட்டமைப்பு பண்ணி மேம்படுத்தி புதுப்பித்திருக்காங்க அப்படின்னா அது ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த கங்கா விரைவு சாலை இருக்குல்ல, இதன் மூலம் 12 மணி நேரமாக இருந்த பயண நேரம் 6 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு ரன்வே அவசரகால ஓடுபாதை அமைத்திருக்காங்க 3.5 கிலோமீட்டருக்கு. இப்போ ஒரு ஏரோப்ளேன் அல்லது ஹெலிகாப்டர் அவசர காலமாக தரையிறங்கணும் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி போர் நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா இதை ஒரு ரன்வேயாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்திய விமானங்கள் இந்திய விமானப்படையுடைய விமானங்கள் இங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணி தாக்குதலை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1 எக்ஸாமுக்கான ப்ளிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மே 2ஆம் தேதி இதற்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான செயற்கை நுண்ணறிவு கொள்கையை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. சாரி, இது நாடு கிடையாது, மாநிலம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் 1.5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக செயற்கை நுண்ணறிவு கொள்கை அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் எப்போது முதல் புதிய இணைய விளையாட்டு விதிகள் அமலுக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் மே 1, 2026. இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்தியாவில் ஆன்லைன் கேம்ஸுக்கு புதிய ரூல்ஸ் அமலுக்கு வருது. அப்போது இது பார்த்திங்கன்னா இணைய வழி விளையாட்டுகள் ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 2025 இதன் அடிப்படையில் தான் இதை கொண்டு வராங்க. இதற்காக இந்திய இணைய வழி விளையாட்டு ஆணையம் அப்படிங்கிற ஒரு கமிஷன், ஒரு ஆணையமே அமைக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் கேமுக்கு மத்திய ஒழுங்குமுறை அமைப்பாக இது செயல்படும். இதோடைய தலைமையகம் டெல்லியில் இருக்க போகுது. அடுத்தது, அவசரகால உதவி எண் சேவைகளில் பன்மொழி செயற்கை நுண்ணறிவை அறிமுகம் செய்த முதல் காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு காவல்துறை. இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரு காவல்துறை நம்ம 112 அப்படிங்கிற சேவையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம போலீஸுக்கு கால் பண்ணோன்னா 100க்கு டயல் பண்ணுறோம்ல, அதே மாதிரி அங்கே 112 டயல் பண்ணோன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். அப்போ இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இப்போ பெங்களூரில் கன்னடா பேசுகிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன்,
கன்னடாவில் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் அந்த காவல்துறைக்கு ரொம்ப உதவியாக இருக்க முடியும். ஆனால் வேறு மொழிகள் பேசுகிறவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் மொழிபெயர்க்கிறதுக்காக வங்கி அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒருத்தங்க வேறு மொழியில் பேசுகிறாங்க அப்படின்னாலும் இந்த மொழிபெயர்ப்பு கருவி மூலமாக அதை மொழிபெயர்த்து அந்த போலீஸுக்கு என்ன புரியுதோ அதில் கொடுப்பாங்க. அந்த வங்கியுடைய விரிவாக்கம் என்னென்னா வாய்ஸ் ஏஐ ஃபார் நேஷன் வைடு கீ இன்டர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இதில் 10 மொழிகளில் இருக்கிற அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை மொழிபெயர்த்து கொடுக்க முடியும். பெங்காலி, குஜராத்தி, ஒடியா, மணிப்பூரி, காஷ்மீரி, நேபாளி, அசாமீஸ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சு மற்றும் அரபிக் இந்த மொழிகள் எல்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை மொழிபெயர்த்து அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு புரிகிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இவங்களுடைய தேவைகளை புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கு பயிற்சி வழங்க இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கிய திட்டம் இது. இதற்கான ஆன்சர் சக்ஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் இருக்குல்ல, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அதில் 1.40 லட்சம் பேருக்கு இணைய வழியில் பயிற்சிகள் வழங்கணும், அப்புறம் நேரடி பயிற்சிகளும் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக சக்ஷம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்திய ரிசர்வ் வங்கி இப்போ தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, இப்போ டிஆர்டிஓ ஒரு மிசைலை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அந்த மிசைல் என்ன அப்படின்னா குறுகிய தூர கடற்படை எதிர்ப்பு ஏவுகணை, NASM-SR அப்படிங்கிறது தான். இதோடைய விரிவாக்கம் நேவல் ஆன்டிஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான். இதை உருவாக்குனது டிஆர்டிஓ அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. கூடவே இந்திய கடற்படையும் இதை உருவாக்கியிருக்காங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களும் உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் நேவியும் உருவாக்கியிருக்காங்க. இதை இப்போ எங்கே பரிசோதனை பண்ணாங்க அப்படின்னா வங்காள விரிகுடாவில் ஒடிசா கடற்கரை இருக்குது, அங்கே தான் இதை பரிசோதனை பண்ணாங்க. அடுத்தது, எக்ஸசைஸ் பிரகதி அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி. இது நம்ம இந்திய இராணுவம் நடத்துகிற பயிற்சி. இதில் 11 நாடுகள் பங்கேற்கிறாங்க. மேகாலயாவில் உம்ரோவில் வெளிநாட்டு பயிற்சி மையம் இருக்குது, அங்கே தான் இதை நடத்துகிறாங்க. அடுத்தது, முக்கிய தினங்கள். ஆயுஷ்மான் பாரத் தினம், இது ஏப்ரல் 30 பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய பேர். இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருஷத்துக்கு ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்குறாங்க. இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்குல்ல, இந்த திட்டம் 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படிங்கிற அட்டைகள் வழங்கப்படுது. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் யார்? இதற்கான ஆன்சர் ரித்திகா ஸ்ரீ. அடுத்தது, கங்கா விரைவு சாலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான செயற்கை நுண்ணறிவு கொள்கையை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, இந்தியாவில் எப்போது முதல் புதிய இணைய விளையாட்டு விதிகள் அமலுக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் மே 1, 2026. அடுத்தது, அவசர கால உதவி எண் சேவைகளில் பன்மொழி செயற்கை நுண்ணறிவை அறிமுகம் செய்த முதல் காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு காவல்துறை. அடுத்தது, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கு பயிற்சி வழங்க இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கிய திட்டம் எது? இதற்கான ஆன்சர் சக்ஷம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது. கீழ்வரும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் ஒரு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அதன் தலைமை செயல் அலுவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, GVK ராவ் கமிட்டி அப்படிங்கிறது தான். இன்றைக்கான கேள்வி, பின்வருவனவற்றில் எது தெரு வியாபாரிகளின் தொடர்பான திட்டம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இது பார்த்திங்கன்னா 2020 ஆண்டு கொரோனா வந்த டைமில் நம்ம பிரதமர் மோடி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருந்தாங்க. இது தெரு வியாபாரிகள் தொடர்பான திட்டம். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ ஸ்வநிதி திட்டம், ஆப்ஷன் பி சகாயத்தியா திட்டம், ஆப்ஷன் சி சாகக்கர் திட்டம், ஆப்ஷன் டி ஷாஹி லிச்சி திட்டம். இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.